இல்லை அது ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா? ஏதாச்சும் ஒரு 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 தேர்தலில் நின்னோ இல்லை வந்து ஒரு சின்ன இடைத்தேர்தல் நின்னோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மா அடிச்சு விட வேண்டியது, ஏதாச்சும் சொல்ல வேண்டியதுதான். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இடையில கூட வந்து சொன்னார்ல, இவர் வந்து தனிச்சு நிற்கலாம், இவருக்கு வந்து 100 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார்ல. ஆனா இப்ப அவரு பீகார்ல என் கட்சியை பார்க்க போறேன், என் கட்சியை பார்க்க போன்னு போயிட்டார்ல. அதுபோல வந்து விஜய் தவறான வழியில வழிகாட்டுறதுக்கு வந்து இங்க பல பேர் இருக்காங்க. அப்ப விஜய் வந்து எப்படி முடிவெடுக்கணும்னா, இந்த சூழலுக்கு நம்ம எப்படி எது சரியா இருக்கும்? நம்ம தனிச்சு நின்னா எம்எல்ஏ சீட்டுகள வந்து ஜெயிக்க முடியுமா? தனிச்சு நின்னு முதல்வர் ஆக முடியுமா? அப்படின்னு சொல்லி இந்த கேம்ல நீங்க பார்க்கணும். விஜயகாந்த் என்ன பண்ணாருங்கிறத வந்து கூர்ந்து கவனிக்கணும். நீங்க தனிச்சு நின்னு இந்த தேர்தல்ல வந்து நீங்க எதையுமே ஜெயிக்க முடியாது. எந்த எந்த எம்எல்ஏ சீட்டும் நீங்க ஓட் ஜெயிக்க முடியாது. பர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்க காட்ட முடியும். ஓட் பெர்சன்டேஜ் காட்டிட்டா மட்டும் நீங்க கட்சியை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா? முடியாது. நீங்க முழு நேர அரசியல்வாதியா இருக்கீங்களா? முழு நேர அரசியல்வாதியா இருக்கிறதே கிடையாது.